Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே அதிமுகவினுடைய பொருளாளர், முன்னாள் அமைச்சர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நத்தம்ரா விஸ்வநாதன் ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளருக்கு மலர்களை தூவி உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அவரும் உடன் இருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு ஏராளமான மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கிற அந்த மக்கள் நல திட்டங்களை பயன்பெற்ற மக்கள் இன்றைக்கு ஏராளமான பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு திறந்து இந்த உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியிலே மக்களுக்காகவே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் விஜய் ஜெயலலிதா இருவருடைய ஆட்சி காலத்திலும், புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சி காலத்திலும் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஏராளம். அதனால் பயனடைந்தவர்கள் ஏராளம். நெசவாளர்கள், தொழிலாளர்கள், ஏழை எளிய பெண்கள், மகளிர் சுய உதவிக்குழு, அதே போன்ற மாணவிகள், விவசாயிகள் என ஏராளமானவருக்கு பல்வேறு திட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தியது. மீனவர்களுக்கு உட்பட பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, அதே போன்று அவருடைய மீன்பிடி தடை காலமானாலும் சரி, அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்கியது. பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக மீனவர்கள் அந்த மீன்பிடி தடை காலங்களில் ஏற்படுகிற அவர்களுக்கு வழங்க வேண்டியதை எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் அனைத்து மீனவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் சென்றடைய விதமாக வழங்கப்பட்டது. படகுகள் மீன்பிடிக்கிற போது டீசல் மானியமாக முறையாக வழங்கப்பட்டது. அதே போன்று மீனவர்கள் காணாமல் போனாலோ அல்லது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டாலோ அவர்கள் உரிய முறையிலே பேசி அவர்களை விடுவிக்கவும், அதே போன்று இறந்த இயற்கை சீற்றங்களால் ஏதாவது பாதிப்புக்குள்ளான மீனவர்கள் உடனடியாக மீட்டு அந்த குடும்பத்தினர் கொடுப்பதாக இருக்கட்டும். உடனடி நடவடிக்கை என்பது மீனவ சமுதாயத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு செய்து கொடுத்த ஆட்சியில் இல்லை என்றாலும் சரி, களத்திலே நின்று அந்த மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு வருகிறது. அதைத்தான் இந்த எழுச்சியை நாம் பார்க்கிறோம். களத்திலே இருந்து ஒரு எதிர்கட்சியாக மக்களுடைய குறைகளை கேட்டு ஆட்சிக்கு வருகிற போது அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக, மக்கள் தலைவராக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதுதான் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக பழனி சட்டமன்ற தொகுதியை மக்கள் வெள்ளத்தில் குழுங்குகிற விதமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்ட எழுச்சியான உத்வேகமான இந்த வரவேற்பினை அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரவேற்புக்கு மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். மக்களுடைய நலனை ஒவ்வொரு அக்கறை கொள்ளுகிற ஒரு இயக்கமாக, களத்திலே நின்று போராடுகிற இயக்கமாக, ஆட்சியில் இல்லை என்றால் விவசாயிகளுக்காக, மாங்கனி உற்பத்தியாளர்களுக்காக, அதே போன்று தக்காளி உற்பத்தியாளர்களுக்காக, முள்ளங்கி பயிர் சாகுபடி செய்யக்கூடியவர்களுக்காக, மல்லிகை பூ சாகுபடி செய்வதற்காக, அதே போன்று ஆளுகிற திமுக அரசு பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் வடிகால்களை முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று கொசு ஒழிப்பதில் மிகப்பெரிய தாமதத்தை இவர்கள் நோய் உண்டாக்குகிற அரசியலை பல்வேறு பாதிப்புகளுக்கு மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர் இல்லை, நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வேதனை மருந்துகள் இல்லை, அந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உரிய உபகரணங்கள் இல்லை. இப்படி பல்வேறு சிகிச்சைகளால் மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏற வேண்டும், திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற எழுச்சி இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே நம்மால் உணர முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அரியணை ஏறும் என்பதை இந்த மக்கள் கூட்டமே சாட்சியாக நின்று பேசுகிறது. அந்த மக்கள் வெள்ளத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் மூடு விழா கண்டிருக்கிறது. அம்மா சிமெண்ட் என்று குறைந்த விலையிலே 150 ரூபாய்க்கு ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுகிற பொழுது அவருடைய கனவை நனவாக்கும் விதமாக வழங்கப்பட்டது. தற்போது 350 ரூபாய்க்கு அந்த சிமெண்ட் கிடைக்காத நிலையிலே பெயர் மாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது ஸ்டாலினுடைய திமுக பெயிலர் மாடல் அரசு. அதே போன்று
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கிளினிக் என்கிற பெயரிலே 2000 மினி கிளினிக்குகளை தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக, அவர்கள் நோய்களை தீர்த்துக் கொள்வதற்காக, பல்வேறு நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எளிய சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா கிளினிக் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை திமுக அரசு மூடிவிழா நடத்தியது. இது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். அம்மா கிளினிக் என்று பெயர் வைத்துதான் அவர்களுக்கு குற்றமா, அல்லது ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெற்று அவர்கள் சுகாதாரமாக வாழக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கொள்கையா என்பதுதான் தற்போது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதே போன்று அம்மா குடிநீர் சென்னை மட்டுமல்லாது மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட இலவசமான குடிநீர் டோக்கன் முறையிலே விநியோகம் செய்யப்பட்டது. அந்த ஒவ்வொரு சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்கள் 4.5 ஆண்டுகளாக துருப்பிடித்து கிடைக்கிறது. அதே போன்று அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்டது. அம்மா உணவகத்திற்கு உரிய உணவுப் பொருட்களை வழங்காமல், அந்த வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு போதிய ஊதியம் வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து அந்த உணவகத்திற்கு மூடுவிழா நடத்திவிடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுக அரசிடம் ஏற்பட்டது. குறிப்பாக மூடுவிழா நடத்திவிடலாம் என்கிற பகல் கனவை அவர்கள் கண்டார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முயற்சியால் அதை அனைத்துமே முறியடிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே அண்ணா பல்கலைக்கழகம் உலக தரத்திலே மிக உயர்வான ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையை திமுக நிர்வாகியாக இருந்த ஞானசேகரன் செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உலக அரங்கிலே கல்வித்துறையினுடைய மாண்பு குழி தோண்டி புதைக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. அதே போன்று இதுபோன்று பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். இரும்பு கரம் கொண்டு அடைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் திமுகவுடைய நிர்வாகியாக திமுக ஊராட்சி மன்ற தலைவரே ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுகிற அளவில் இன்றைக்கு தமிழகத்தின் அவலம் நீடித்திருக்கிறது. இதைத்தான் திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். அதனை தோலுறுத்தி காட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.